அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். திருக்கணித பஞ்சாங்கப்படி சனிப்பெயர்ச்சி பலன்களை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். அஸ்மத் குருப்யோ நமஹா, அஸ்மத் பரமகுருப்யோ நமஹா, அஸ்மத் சர்வகுருப்யோ நமஹா, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா, ஸ்ரீமத் வரவரமணி நமஹா, ஸ்ரீ குருங்கமுனிய நமஹா. பேரருளாள எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீ பாதுகாம் பூஜையாமி. பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம். நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயணம் சிசிரருது பங்குனி மாதம் 15ஆம் நாள் சனிக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 29 மார்ச் 2025. அன்றைய தினம் தினசுத்தி அறிவது சனிக்கிழமை, சுக்லபக்ஷ பிரதமை, ரேவதி நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயாதி இரவு 9:44க்கு சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி மாற்றம் பெறுகிறார். இப்படி மீனராசிக்கு மாறக்கூடிய சனி பகவான் தனது 3ஆம் பார்வையால் ரிஷபராசியையும், 7ஆம் பார்வையால் கன்னியா ராசியையும், 10ஆம் பார்வையால் தனுர் ராசியையும் பார்த்து அருளி செய்வார். கிட்டத்தட்ட 2.5 வருடங்கள் அவர் மீனராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். ஸோ உங்களுக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பெயர்ச்சிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். துளாராசி அன்பர்களுக்கு நீங்கள் சுக்கிரனை ராசிநாதனாக கொண்டவர்கள். உங்களுடைய சுகஸ்தானாதிபதி, பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சனி பகவான் உங்களுடைய பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து ரண ருண ரோகஸ்தானமான 6ஆம் ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். இப்படி மாறக்கூடிய சனி பகவான் உங்களுடைய அஷ்டம ஆயுள் ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானம், அயன சயன போக விரய ஸ்தானம் இவற்றை பார்த்து அருளி செய்கிறார். 2ஆம் இடத்தை ஒரு நாளாக பார்த்துட்டு இருந்தார். 5ல் உட்காந்துட்டு வாப்பா. துளாராசிக்காரர்களுக்கு 12/5/2012 ஆரம்பித்த பிரச்சனைங்க இப்போதான் விடிவு காலமே வரப்போகிறது. இந்த 12 ராசிக்காரர்களில் மிகப்பெரிய அனுகூலத்தை பெறுபவர்கள், மிகப்பெரிய மாற்றத்தை பெறுபவர்கள், ஒரு யோகத்தை பெறுபவர்கள் யாருன்னா துளாராசி தான். நீங்கள் துலா ராசியாக இருந்தாலும் சரி அல்லது துலா லக்னமாக இருந்தாலும் சரி, இது உங்களுக்கான நேரம். இது உங்களுக்கான ஒரு நேரம். பெரிய முன்னேற்றங்கள், மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் வரப்போகிறது. அனைத்து காரியங்களிலும் அனுகூலங்கள் உண்டாகும். தேக்க நிலை அனைத்துமே விலகும். புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்துமே நிவர்த்தியாகும். ரொம்ப சிறப்பாக இருக்குது துளாராசிக்கு. மெயினாக இந்த பொருளாதாரம் சம்பந்தமான ஒரு ஸ்ட்ரெஸ், 100 கோடி ரூபாய் உங்களுக்கு கடன் இருந்தாலும் சரிங்க, கடன் அடையக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்தாச்சு. அது மாதிரி பணவரவு, தனவரவு அதுக்கெல்லாம் குறைவே இருக்காது. ரொம்ப சிறப்பாக அற்புதமாக உங்களுக்கு இந்த நேரமானது போய்கிட்டு இருக்குது. எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த விஷயத்தை நம்மளால் கண்டிப்பாக முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும். நிச்சயமான முறையில் வந்து சேரும். இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிறோம். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். இது வரைக்கும் வாழ்க்கையில் நான்லாம் ஒரு அடி நிலம் கூட வாங்கலை அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இனிமேல் நிச்சயமான முறையில் வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு நிச்சயமான முறையில் ஏற்படும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். அது எந்த வழக்காக இருந்தாலும் சரி, அவதூறு வழக்காக இருந்தாலும் சரி, அல்லது இடம் சம்பந்தமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இந்த அவதூறு சம்பந்தமான விஷயங்கள், வழக்குகள் அனைத்திலும் நமக்கு சாதகமான தீர்ப்புகள்
அப்படிங்கிறது வரும். வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள், அது மாதிரி உங்கள் மூலமாக உங்கள் குழந்தைகளுக்கு வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் ரொம்பவே அனுகூலத்தை, நல்ல ஒரு மாற்றத்தை, முன்னேற்றத்தை வழங்க போகிறது. புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெற போகிறது. ஒரு மனசுக்கு நிறைவாக சந்தோஷமாக உங்களுக்கு எல்லாமே நடக்க போகிறது. தொழில் உத்தியோகத்தில் இவ்வளவு நாளாக நம்ம உழைச்சிட்டு இருந்தோம், எவ்வளவோ உழைச்சிட்டு இருந்தோம். இனிமே அதில் உங்களுக்கு ஒரு நல்ல பீரியட் கண்டிப்பான முறையில் வரப்போகிறது. புதிய தொழில் ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலோடு சேர்த்து இந்த தொழிலையும் தாராளமான முறையில் நாம் செய்யலாம். ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த உத்தியோகத்தை விட்டுட்டு புது உத்தியோகம் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு இறங்கினவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது. நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான சம்பளத்தோட ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம், ஒரு வேலை உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். உங்களுக்கும் உங்கள் சுப்பீரியர்ஸுக்கும் இடையில இருந்து வந்த சில சிக்கல்கள், சில குழப்பங்கள் அனைத்திலுமே ஒரு தீர்வு என்பது கிடைக்கும். வெளிநாடு வாய்ப்புகள் நிச்சயமான முறையில் நமக்கு கைகூடி வரும். பொதுவாக இந்த சனி பெயர்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா, மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், மனசில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஒரு வாக்குவாதங்கள் குடும்பத்தில், இது மாதிரி இது எல்லாமே நீங்க பெறுவீர்கள். ஒரு நல்ல பெயர் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய உழைப்பை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். அனைத்து காரியத்திலும் அனுகூலங்கள், ஒரு ஏற்றங்கள், ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக துளாராசிக்காரர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அந்த நமக்கு இந்த ராகு கேதுவினுடைய மாற்றத்தினாலும் சரி, குரு பயிற்சியினுடைய மாற்றத்தினாலும் சரி, அந்த பணம் சம்பந்தமான விஷயத்தில் யார் இருக்காங்க அப்படிங்கிறத நாம் பார்க்கணும். ரொம்பவே சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். பொதுவாக இது இந்த துளாராசிக்காரர்களுக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு பல காரியத்திலும் ஒரு பெரிய அனுகூலம், ஒரு பெரிய முன்னேற்றம் எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். கிட்டத்தட்ட 18 வருஷம் கழித்து நம்முடைய நட்சத்திரநாதன் ராகு 5ஆம் இடத்துக்கு வரார், நட்பு வீட்டுக்கு வரார், நம்முடைய ராசிக்கு திருவோணத்துக்கு வரார். ரொம்பவே அனுகூலம், ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்வாக்கு, செல்வாக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். மனசுக்கு நிறைவான அற்புதமான ஒரு பலன்கள் உண்டாகும். குடும்பத்தில் சந்தோஷமான தருணங்கள், ஒரு ஃபங்க்ஷன்ஸ், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு நடக்க போகிறது. மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை, சங்கட நிலை எல்லாமே நமக்கு நிச்சயமான முறையில் விலகும். பொதுவாக துளாராசிக்காரரை பொறுத்த மட்டில் இந்த சனி பயிற்சியில் நரசிம்மர் வழிபாடு, அது எந்த நரசிம்மராக வேணாலும் இருக்கலாம். யோக நரசிம்மராக இருக்கலாம், உக்ர நரசிம்மராக இருக்கலாம், எந்த நரசிம்மர்னாலும் சரி, லக்ஷ்மி நரசிம்மராக இருக்கலாம். நரசிம்மர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு நல்ல பரிகாரம். இந்த சனி பயிற்சியை பொறுத்தவரை துளாராசிக்காரர்களுக்கு வீடு, மண்மனை யோகங்கள், நல்ல மாற்றங்கள், வேலையில், தொழிலில் ஒரு நல்ல ஒரு ஏற்றங்கள், இது எல்லாமே நமக்கு கிடைக்க போகிறது. கடன் சம்பந்தமான விஷயங்கள் அனைத்தையுமே ஒரு பெரிய அனுகூலமான ஒரு தன்மை நமக்கு வரப்போகிறது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியை பொறுத்த மட்டில் அர்த்தாஷ்டம சனி முடியுதுங்க. விருச்சிக ராசிக்காராட்ட போயிட்டு உங்களுக்கு டைம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால், என்னது எனக்கு டைம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சிரிப்பாங்க. அந்த அளவுக்கு சொல்லுன்னா துயரம், துயரம்னா துயரம், சொல்லுன்னா துயரம். நம்ம பட்ட கஷ்டத்தை வெளியில் ஷேர் பண்ணிக்க முடியலங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டாச்சு விருச்சிகராசிக்காரர்கள். படாத அவமானம் கிடையாது, போகாத ஒரு வசதி வாய்ப்பு கிடையாது. எல்லாமே மிக கடுமையான பிரச்சனைகள், மிக கடுமையான ஒரு சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்திலுமே ரொம்ப ஒரு சிக்கல். இனிமே ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்தாச்சு. ஆனால் எடுத்த உடனே சில பேர் சொல்கிறாங்க, குரு 8ஆம் இடத்துக்கு போகிறாரே. என்னன்னா,
ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு வலிமை நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ சனி பகவான் எடுத்துட்டோம் அப்படின்னா அவர் எங்கே இருக்காரோ அதுதான் பலம். ஸோ குரு பகவானை பொறுத்தவரை 8ஆம் இடத்துக்கு குரு பகவான் போனாலும் அவருடைய பார்வை பலம் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்குது. அதனால் குரு பகவானை பொறுத்த மட்டில் ஸ்தான பலத்தை விட திருப்பலம், பார்வை பலம் ரொம்ப ரொம்ப அழகு, ஒசத்தி, உத்தமம். இப்போ சனி பகவான் உங்களுடைய 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு மாறுறார். அவர் உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானம், 7ஆம் இடம், உங்களுடைய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கன்னிராசி இவற்றை பார்த்து அருளி செய்கிறார். பொதுவாக இந்த சனிப்பெயர்ச்சியை பொறுத்த மட்டில் பொருளாதாரம் சம்பந்தமான முடிவுகள் எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து முடிவெடுக்கிறது உங்களுக்கு நல்லது. அது மாதிரி தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தேக்க நிலை அனைத்துமே விலகும். ஒரு உதாரணமாக என்னென்னா, யாரோ ஒருத்தர் உங்கள்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாங்க, ஒரு பொருளாதார ரீதியாகவோ இல்லை ஒரு டாக்குமெண்ட்ஸ் ரீதியாகவோ, இதெல்லாம் சைன் பண்ணுப்பா அப்படிலான்னு சொல்லி உங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க. அப்போ அந்த மாதிரி கேட்கும்போதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் நமக்கே எதிராக வந்து சேரலாம். அதான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அது மாதிரி முக்கியமாக அந்த விருச்சிக ராசியில் பிறந்தவாளுக்கு இந்த வருஷத்தில் அரசியலில் பார்த்தோன்னா ஒரு பெரிய மாற்றங்கள் உறுதி. இது வரைக்கும் நீங்கள் உழைச்ச உழைப்புக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு ஊதியம், நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரால பொறுத்த மட்டில் இந்த சனிப்பெயர்ச்சியில் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருந்துக்கணும். உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. அந்த நேரத்துக்கு நேரம் மருந்து ஒழுங்காக சாப்பிடணும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து நீக்கு போக்காக நடந்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். இடமே இல்லாதவங்க இடம் வாங்குவாங்க, இடம் வச்சுருக்கவங்க வீடு கட்டுவாங்க, ஒரு வீடு வச்சுருக்க இன்னொரு வீடு கட்டுறதுக்கான ஒரு யோகம், ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு விருச்சிகராசிக்காரர்களுக்கு வந்தாச்சு. தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டும் இவ்வளவு நாளாக தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் பார்த்துட்டு இருந்தார், கும்பத்தில் அமர்ந்து. இனிமே இதில் ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு உறுதி. பல வகையிலும் முன்னேற்றங்களை நீங்கள் இட்டு செல்வீர்கள். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் கிரகங்களுடைய அனுகூலங்களாலும் ஆசீர்வாதங்களாலும் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு கிட்டும் அப்படின்னு நாம் நம்பலாம். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். வீடு மண் மனை சம்பந்தமான காரியங்களில் ஒரு நல்ல ஒரு வெற்றி நமக்கு உண்டாகும். தொழில் சார்ந்து இருந்து வந்த முடக்க நிலை, சுணக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். பொதுவாக இந்த சனிப்பெயர்ச்சியை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியில் தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலையில் அனைத்தையுமே ஒரு நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். இந்த ஒரு 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 நேரத்தை நம்ம வந்து எடுத்துக்கிறோம். முக்கியமாக பெண்களுக்கு அப்படி நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா, பல வகையிலும் இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் மிகப்பெரிய அனுகூலமான ஒரு தன்மை நமக்கு காணப்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு உண்டாகும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும். ஏன்னா நம்முடைய நட்சத்திர நாதன் சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு போறார். அவர் வக்ரமாறார், மறுபடியும் போறார். இருந்தாலும் கூட சனி பகவான் 5ஆம் இடத்தில் இருந்து 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் போது இது சனியினுடைய நட்சத்திரம் அதில் ஜாயின் ஆகும்போது ரொம்பவே உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். புதிய விஷயங்களில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல்களை நீங்கள் கண்டறிந்து சரி செய்ய நீங்கள் முற்படுவீர்கள். ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இருக்குது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் எல்லாமே நமக்கு காணப்படும். ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த விஷயத்தில் தெளிவான விஷன், ஓகே இதை நாம் இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷனை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து முயற்சிகள் பண்ணுவீங்க. அது 100% உங்களுக்கு ஹிட் ஆகும். பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றங்கள் காணப்படும். வீடு மண் மனை சம்பந்தமான காரியங்களில் வெற்றி ஏற்படும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு பெரிய யோகத்தை, நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. தினசரி
குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் வளத்தையும் நலத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.